நம்ம ரூட் கிரியேஷன்ல இப்போ எந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பரமசிவன் பாத்திமா. எஸ்ஏகே கார்வனன் இயக்கத்துல விமல், சாயாதேவி, அதிரா, மனோஜ் மற்றும் இதர துணை நடிகர்கள் கூல் சுரேஷ், காதல் சுகுமார் இவர்களெல்லாம் நடித்திருக்கிறாங்க இந்த படத்துல. எஸ்ஏகே கார்வனன் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேற்றுமையை உண்டாக்குறாரு. அந்த வேற்றுமை எப்படி ஒரு பிரிவினையை உண்டாக்கி அதில் என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இசைக்கை காரணம் இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மதவெறியும் ஜாதி வெறியும் மனுஷங்க தான் பண்றது, கடவுள் பண்றதல்ல அப்படின்றது உணர வைக்க முற்பட்டிருக்காரு. ஆனா எந்த விதத்திலையும் எங்கேயுமே ஒரு உணர்வு இல்லை. பாதிரியரா MS பாஸ்கர் நடிச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த கதையில திருப்பு முனையா அமையிறது இசைக்குமாரன் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. அந்த ஊர்ல இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர தொடர் கொலையால எப்படி நடக்குது, என்ன நடக்கு, மர்மமான முறையில இது அந்த ஊர்ல நடந்துட்டே இருக்கு. பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃபாதரியர் பண்ண அந்த அந்த உடைய மதத்துடைய வெறியால ஊரே ரெண்டு பிளவா போயிட்டு இருக்கு. ஒரு கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கணும்னு பைபிள்ல போட்டிருந்தாலும் இந்த மத வெறியர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, இந்துக்களாகிய மனிதர்களை மனமாறம் செய்து அதை இது நாங்க எல்லா அத்தியாவசிய பொருட்கள் தரோம், கல்வியை தரோம், உங்க லைஃபை நாங்க ஒரு செக்யூர் ஆக்குறோம்னு சொல்லிட்டு இந்துக்களில் இருந்த மக்கள் எல்லாரும், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு வரணுன்ற ஒரு முற்போக்குத்தனமான ஒரு முடிவுல MS பாஸ்கர் ஒரு வெறித்தனமா மதவெறியா ஒரு ஜாதி வெறியா அவருடைய கதாபாத்திரத்தை கச்சிதமா முடிச்சிருக்காரு. மற்ற துணைநடிகர்கள் எல்லாருமே வில்லன்னு சொல்றாங்க. ஆனா வில்லன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ வில்லனுக்கு நிறைய இன்புட் தேவைப்பட்டிருக்கு. அங்க டைரக்டர் எஸ்ஏகே கார்வனன் கோட்டை விட்டுட்டாரு. இந்த கதையில பாத்தீங்கன்னாக்கா ஹீரோ விமல், ஹீரோயினி சாயாதேவி, அதிரா, இவங்க 3 பேர். இப்போ இந்த கதையில பாத்தீங்கன்னாக்கா சாயாதேவி அதாவது ஃபாத்திமாவும் பரமசிவன் சைல்டுஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டு. ஸோ அங்கிருந்தே கிறிஸ்தவ மதமும் இந்து மதத்துவமும் அங்கிருந்தே பிரிவினை உண்டாகுது. ஸோ எங்க கிறிஸ்தவத்தை தான் நீ பின்பற்றணும், இந்து கோயில்கள்லாம் சாத்தானா அவங்க சாத்தான் அந்த சிலையை வணங்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தையும் முற்போக்கமான கருத்தை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இருவருக்குமே ஹீரோவானவர் அப்ப என்ட்ரி கொடுக்கும்போது எது எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒற்றுமையோட ஒரு உணர்தான், எல்லாம் ஒரே தேவன், எல்லாருக்குமே எல்லாமே அவர் தான் போது இருவருக்கும் பிரிவை உண்டாக்குறது அந்த ஃபாதரியர் மற்றும் அந்த மத வெறியும் ஜாதி வெறியும். இந்த இரு ஊருக்கும் என்ன நடந்த விஷயம், இந்த ஊருக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறா இல்லையா தான் இந்த கதையை. இப்போ பார்க்கும்போது அதாவது பெல்லிஸோடைய அண்ணன், அதாவது பாத்திமாவுடைய அண்ணன் ஹீரோவையும் ஹீரோயினையும் கொன்னு போட்டுறாரு தண்ணியில முக்கி. அப்படி கொன்னு போடும்போது அவங்க ஆவிய சுத்த ஆரம்பிக்கும் போது அப்போது ஸ்டார்ட் பண்ணது யாரெல்லாம் அவங்கள கொன்னாங்களோ, அந்த ரவுடிகளை கொன்னாங்களோ அவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க மர்மமான முறையில. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவருக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் தான் என்ன தெரியுதுனாக்கா, ஒரு அம்மா சொல்றாங்க, அதாவது விமலை வளர்த்தெடுத்தவங்க சொல்றாங்க, இது மாதிரி அவங்க 2 பேருமே ஆத்துமாக்கள் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மை தெளிவு வருது. இப்போ நம்மளால, அதாவது கவர்மெண்டால முடியாது, நம்ம ஒரு அகரி கட்ட போவோம்னு சொல்லிட்டு அந்த அகரி கட்ட போறாங்க. போகும்போதுதான் அந்த பிரச்சனைகள் என்ன, ஏன் இவங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் வருது. அதை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. இப்போ உங்களை கொலை பண்ணவனை மட்டும் நீங்க அழிச்சிட்டு போங்க, ஊரு என்ன பண்ணுது, இல்ல நாங்க ஊரை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரு ஆத்துமாக்களும் விமலும், அதான் பாத்திமாவாக பரமசிவனாக விமலும், பாத்திமாவாக சாயாதேவியும் ஒரு ஒப்புதல் தராங்க. சரி, நாங்க கொலை மட்டும் பண்ணிட்டு போயிடுறோம். அப்ப அகோரி சொல்றாரு, உங்களை தெய்வமா கொண்டாடுவாங்க, உங்களுக்கு பிடிச்சதுமான எல்லா விஷயம் செய்வாங்க, இந்த ஊரை நீங்களே காக்கலாம். அது போல கேட்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒருத்தரை மட்டும் கொண்டுட்டாங்க. அப்ப சொல்றாங்க அந்த ஆத்மாவே, இங்க மதவரியும் ஜாதி வரியும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு, அவங்க கலாச்சாரம் அவங்க பின்பற்றலாமே,
ஏன் இந்த மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு ஏன் மனம் மாறுன்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து வலியுறுத்திருக்கிறாரு. ஆனா அங்கங்க ஒர்க் அவுட் ஆகல ரொம்பவும். அத மிக சிறிய முறையில அவரு கையாண்டு இருக்கிறார். இன்னும் மிக மிகைப்படுத்தி இருக்கலாம் இந்த கதையை. பரமசிவனும் பாத்திமாவும் இருவரும் இருவரும் ஒரு காதல் ஓவியமே நடத்திட்டு இருக்காங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னாக்கா மதங்கள் தாண்டி மனிதர்கள் பண்ணும் தவறுதான் இங்க மதங்களை போட்டு சார்ந்து வாழுது. அப்போ மதங்கள் வந்து சமாதானத்தை உண்டாக்குமே தவிர மனிதர்கள் தான் தவறு செய்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த பரமசிவனும் பாத்திமாவும் ஜெயிச்சார்களாக்கா ஜெயிக்கவில்லை என்பதுதான் ஒரு முன்னோட்டமான ஒரு கதையாக இருக்கிறது. இந்த கதையில இன்னும் திரைக்கதை அமைத்திருக்கலாம், ஒளிப்பதிவை கூட்டியிருக்கலாம், கிளைமேக்ஸ் இன்னும் மெருகெடுத்திருக்கலாம். இசைக்கு கார்வணன் இன்னும் யோசிப்பு தன்மையை வர வைத்து இருக்கலாம். ஆனா எந்த ஒரு யோசிப்பு தன்மையும் இல்லாம கதையோட ஒன்லைனை பிடிச்சி அதையே பண்ணியிருக்காரு போல. அங்கங்க தோய்வு ஏற்படுது திரைக்கதையில, ஒளிப்பதிவுல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. இசைன்னு பார்த்தாக்கா எதுவும் கேட்குற மாதிரி ஒரு சூட்டபிளாவே இல்லை.